சான்ஸ்ன்றது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாழ்க்கையில தோத்து போனவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம தோத்து போயிட்டுமே அப்படின்னு மன வருத்தத்தோட இல்லாம கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திட்டு அடுத்தது எப்படி நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். ஆமாங்க, இப்போ +2 ரிசல்ட் வந்திருக்கு. இந்த டைம்ல எல்லாரும் வின் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா கேக் கட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல மார்க் கம்மியா எடுத்துட்டோ இல்ல ஃபெயில் ஆயிட்டோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்களாம் ஃபீல் பண்ணவே கூடாது. செகண்ட் சான்ஸ் கிடைச்சி அதுல வின் பண்றவங்களோட சக்சஸ் தான் கண்டிப்பா நிலைச்சு நிற்கும். ஸோ மன தைரியத்தோட படிச்சு அடுத்தது சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். போதும் +2 படிச்சுட்டோம், இனிமே என்ன போதும், அந்த நாலேஜ் இருந்தா போதும்னு சொல்லிட்டு நீங்க விட்டுடாம நிறைய கவர்மெண்ட் காலேஜ்லாம் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து டிகிரி படிங்க, மேற்கொண்டு படிங்க. கல்வி செல்வம் ஒன்றே அழியாதது. ஓகேங்களா? நம்ம கிட்ட பண காசு இல்லைனாலும் நம்ம நல்ல படிப்பு நல்ல இருந்தாலே நம்மளை தேடி எல்லாமே வரும். ஸோ அதனால நம்பிக்கை அடுத்தடுத்து படிங்க. படிப்பு மட்டும் போதும்னு முற்றுப்புள்ளியே கிடையாது படிப்புக்கு. ஸோ கண்டினியூவா படிங்க. படிச்சு லைஃப்ல எல்லாரும் சக்சஸ் ஆகணும் என்னோட வாழ்த்துக்கள். நீங்க சக்சஸ் பண்ணவங்க நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க எப்படி சக்சஸ் பண்ணாங்க. நிறைய பேர் அட்டெம்ப்ட் வச்சுட்டாங்க, சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அட்டெம்ப்ட்ன்றது ஏதோ பெரிய கொலை குற்றம் மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இதுதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட், இதுதான் ட்ரையலு. இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறைய இருக்கு. நீங்க சாதிச்சு சக்சஸ் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதுலாம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ அதனால இதுலயே மனசு உடைஞ்சு போகாம அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட். கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம காமராஜர் சார் வந்து அதிகமா எதுவும் படிக்கல, 6வது தான் படிச்சிருக்காரு. படிக்காத நம்மளாலே இவ்வளவு சாதிக்க முடியும், அப்ப நம்ம பிள்ளைங்களாம் படிச்சா எவ்வளவு சாதிக்கலாம் அப்படின்னு அவர் உருவாக்குனதுதான் இந்த இலவச கல்வி, இலவச உணவு, இலவச சீருடை, இலவச புத்தகங்கள்லாம். ஸோ அதனால கல்விக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பாருங்க.